இந்த மகா பெரிய நாளை கொடுத்ததற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்மை சந்திக்க, உம்மோடு கூட உறவாட, உங்கள் மேலே உள்ள அன்பை ஆண்டவரே வெளிப்படுத்த இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இந்த அசுத்தமான இந்த வாயையும் நாவையும் ஆண்டவரே உம்முடைய மகா பரிசுத்த இரத்தத்தால் கழுவி ஆண்டவரே தூய்மைப்படுத்தும்படியாக ராஜா இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த சகோதரிகளுக்கு ஆண்டவரே நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை மட்டுமே நான் பேசும்படியாக என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ராஜா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. இதோ ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இதோ அந்த இருதயத்தை ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ராஜா. கேட்கிற செய்திகளை ஆண்டவரே வெறுமனே விட்டு போகாதபடிக்கு தங்களுடைய இருதயத்திலே எழுதி அதை வாழ்வாய் மாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-6. நான் இப்பொழுது கேட்டுக்கொள்வது ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு செய்வோமாக. இது புதிய கட்டளை அன்று, தொடக்கத்திலிருந்தே நமக்கு உள்ள கட்டளையே. அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. அன்பு நெறியில் நடத்தல் வேண்டும் என்பதே இக்கட்டளை. இதையே தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். புரிஞ்சுச்சா? ஏதாச்சும் கட்டளைகளை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கொருவர் நாம் அன்பு செய்வோமாக. இது புதிய கட்டளை அன்று, தொடக்கத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை தான் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. 2 விஷயம் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒருத்தருக்கொருத்தர் அன்பு செய்யுங்கன்னு சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்ட அன்பு செய்யணும். இப்போ நீ ஆண்டவரை அன்பு செய்கிறன்னா, இப்போ இந்த பாட்டில் வந்துச்சு இல்லையா, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. சித்தம் செய்கிறது என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அன்பு செய்கிறது தான் அவருடைய சித்தம். அப்படி தானே? சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. சரி, ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறதே நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பா. எப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. 2 பேர்த்துக்கிட்டையுமே அவங்க அப்பா ஒரே விஷயத்த சொல்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு. சரியா? அப்போ மூத்த பையன் சரிங்கப்பான்னு சொல்கிறான், 2ஆவது பையனும் சரிங்கப்பான்னு சொல்கிறான். ஆனால் சின்ன ஒரு வித்தியாசம் என்னன்னா, பெரிய பையன் சொல்கிறான், அங்கிட்டு போனால் எங்கள் அப்பா திட்டுவார், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் போகலை அப்படின்னு பெரிய பையன் சொல்கிறான். 2ஆவது பையன் சொல்கிறான், அங்கே போனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் போகமாட்டேங்கிறான். புரியுதா 2க்குள்ள வித்தியாசம்? 2 பிள்ளைங்களுமே போகலை, கீழ்படுகிறாங்க. ஆனால் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கட்டளையை நீ கட்டளையாக எடுத்தேன்னா உனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு அங்கே போகணும்னு ஆசை, ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் போகமாட்டேன். அங்கே போனால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, நான் போகமாட்டேன். இது அன்பு. புரியுதா? கட்டளையாக நீ எடுக்காமல் அன்பாக எடுத்துக்கணும். சிலர்லாம் விளையாட்டுக்கு நிறைய பேர் உடல் மண்ணுக்கு உயிர் யாருக்கோ பேர் சொல்லுவாங்க, அப்படி தானே? அந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. உடல் மண்ணுக்கு
உயிர் டேஷ், யார் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த பேரை. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நம்ம ஆண்டவர் எனக்காக மரித்தார், அவரிடத்துல நான் எப்படி அன்பு கூறுகிறேன், எப்படி நான் அன்பு கூறுகிறேன் சொல்லுங்க. எப்படி அன்பு கூற முடியும், எப்படி நான் அன்பு செலுத்த முடியும்? கட்டளைகளை கடைபிடிக்கிறது. கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அன்பு செய்யணும். அன்பு செய்யணும்னா என்ன செய்யணும்? கட்டளையை கடைபிடிக்கணும். நம்ம சாதாரண வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளைகள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளைகள் தான். என்னது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18. திருச்சட்டத்தையோ நான் அழிக்கிறதுக்காக வரல, நிறைவேற்றுகிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. மத்தேயு 22:37 வாசிங்க. மத்தேயு 22:37 வாசிங்க. இயேசு அவனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பணத்தோடும் அன்பு செய்வாயாக. இதுவே எல்லாவற்றிலும் பெரிய முதன்மையான கட்டளை. இரண்டாவது இதை ஒத்ததே, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக. திருச்சட்டம் முழுவதற்கும் இறை வாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளும் அச்சாணி போன்றவை. பழைய ஏற்பாட்டில் நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்துருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளை தான்? 2 தான். 1, ஆண்டவரை நீ முழு மனதோடும் முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு நீ அன்பு செய்யணும். 2வது, உன்னையும் நீ நேசிக்கிறத போல உன் அயலானையும் நீ நேசிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்த 2 கட்டளை தானே கொடுத்துருக்கிறாரு, ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த 10 கட்டளைகளை விட இந்த 2 கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. எப்படி கஷ்டம் அப்படின்னா, இப்போ இந்த முதல் 3 கட்டளைகள், 10 கட்டளைகளை முதல் 3 கட்டளைகள் ஆண்டவரை சார்ந்தது, தேவனை சார்ந்திருக்குது. உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே. 2வது, அவருடைய திருநாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கணும். மீது இருக்கக்கூடிய 7 கட்டளைகளும் யாரை சார்ந்திருக்குது? நம்மளை சார்ந்திருக்குது. தகப்பனையும் தாயையும் நீங்கள் மதித்து நடக்கணும். 5வது கட்டளை கொலை செய்யாதே அப்படின்னு. இப்போ கொலை செய்யாத அப்படின்னா, இப்போ பழைய ஏற்பாட்டில் காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்துக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் அன்பு செய்யணும், அயலானையும் அன்பு செய்யணும். இதை எப்படி நான் கடைபிடிக்கிறதுனா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு மனுஷனை கொலை செஞ்சாதான் கொலை கிடையாது, நீ அவனை கடிஞ்சு பேசி அவனுடைய இருதயம் கஷ்டப்படுற மாதிரி நீ பேசினா கூட நீ என்ன செஞ்சிட்ட? அவனை கொலை செய்ததுக்கு சமோன்னு சொல்கிறாரு ஆண்டவர். இப்போ 6வது கட்டளை என்னது? விபச்சாரம் செய்யாதே அப்படிங்கிறோம். இப்போ இந்த யோசேப்பு இருக்கிறார் இல்லையா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9 நீங்கள் குறித்து வச்சுட்டு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அதில் இந்த விபச்சார பாவம் அப்படிங்கிறது அந்த யோசேப்பு தன்னுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய மகா பரிசுத்த கண்கள் என்னைய உற்று நோக்கிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு அவர் இருந்ததுனால தான் அந்த பாவத்திலிருந்து அவர் என்ன செஞ்சார்? வெளியில் வந்தார். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவரை அந்த நாட்டுக்கே அதிபதியாக மாற்றி வச்சாங்க. அடுத்தது, இப்போ ஆபிரகாம் இருக்கார் இல்லையா, அந்த ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. அவருடைய வார்த்தைகளில் விசுவாசம் தெரியுது. என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன செய்வேன்? பெருக செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறத செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். ஈசாக்கை கூட்டிக்கிட்டு ஜாலியாக மேலே போகிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஆண்டவர் அழிக்க மாட்டார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால ஜாலியாக மேலே போகிற மகன் கேட்குறான், அப்பா நம்ம மட்டும் போகிறோமே, பழிப்பொருள் எங்கே அப்படின்னு. இன்னொன்று, அவங்க 2 பேர் மட்டும் இறங்கி போகிறாங்களாம். போகும்போது அந்த வேலைக்காரன்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நானும் என் மகனும் மேலே போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். எப்படி சொல்கிறாரு அதை?
அவர் கட்டளைகளை கடைபிடித்தார், ஆண்டவருக்கு பிரியமான மகனாய் வாழ்ந்தார். அதனால் அவருக்கு என்ன ஆசீர்வாதம்? கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு எந்த தீங்குமே நடக்கிறதுக்கு விட மாட்டார் அப்படின்ட்டு உறுதியாக அவர் என்ன செய்கிறாரு, நம்புகிறாரு. அதனால தான் அவர் நான் போயிட்டு கண்டிப்பாக என் பையனோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்தது இப்போ விபச்சாரம் செய்யாதங்கிற, இப்போ நம்ம முதல் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இப்போ ஒரு மனைவி இருக்காங்கன்னா தனக்கு விரோதமாக தன்னுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணோடு கூட உறவாக இருக்கிறத விரும்புவோமா? நம்ம சொல்லுங்க, விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அதே போல தான் ஒரு கணவரும் தன் மனைவி தனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்கள்ட்ட பேசுகிறத கூட யார் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அப்போ இது என்ன, நான் எப்படி என்ன நேசிக்கிறேனோ, கணவன் எப்படி தன்னை நேசிக்கிறாரோ அதே போல மனைவியை நேசிக்கணும். அதுதான் உன் அயலானை நேசி. இந்த 2வது கட்டளை, புதியதோர் உடன்படிக்கை, புதிய கட்டளையில் 2வது கட்டளையில் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னன்னா, என்னையே நான் நேசிக்கிறேன். இப்போ ஏன் மனைவி வேற யார் கூடயாவது உறவாக இருந்தால் என்னால் தாங்க முடியுமா? முடியாது. அதே போல தான் நானும் என் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அப்போ நீ உன்னைய நேசிக்கிறேல்ல, என் மனைவி எனக்கு மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும்னு ஒரு கணவர் நேசிக்கிறதை போல அந்த மனைவி இடத்திலும் பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க, மனைவியும் அதை போல கணவனிடத்தில் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் விபச்சாரம் செய்யாதே. இன்னும் ஒருபடி மேலே போய் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப கஷ்டமானது. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதேவோட நிப்பாட்டிட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் அயலான் மீது அன்பு செய்கிறதை போல நீ அன்பு செய். இதில் என்ன ஒருபடி மேலே போய் சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்கினாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளோ பெரிய கஷ்டம் அது சொல்லுங்கள். ஒரு நாளில் அநேகம் பேரை நம்ம பார்க்குறோம், செய்கிறோம், போகிறோம், வர்றோம். ஆண்டவர் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம், அதை நம்மளால் கடைபிடிக்க முடியுதா? கடைபிடிக்கணும். அதுக்காக தான் சொல்கிறாரு இந்த புதிய கட்டளையில், நீ ஒரு பெண்ணை இச்சையோட நோக்குனாவே என்ன ஆயிற்று, அந்த பெண்ணோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இதெல்லாம் 2 கட்டளை தானே, ஜாலியாக கடைபிடிச்சிடலாம் அப்படிலாம் கிடையாது. 2 கட்டளைகளை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டவரை அன்பு செய்கிறாங்களாம். அவங்க தான் ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, அன்பு செய்கிறாங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கீங்களா, கண்டிப்பாக என்ன செய்யணும், கற்பனைகளை கை கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம், அதில் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே மிகப்பெரிய ஒரு காரியமா. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே மிகப்பெரிய ஒரு காரியம்னு சொல்கிறாங்க. 2 பேதுரு 2:21, நிறைய காரியங்கள் நம்மளுடைய விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறவங்க கட்டளைகளை கடைபிடிப்பாங்க. கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அப்போ இவங்க கட்டளைகளை கடைபிடிக்கிறாங்களா இல்லையான்றத நேராக நம்ம பார்க்கலாம். நம்ம கண்ணெதிர என்ன செய்யுமா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேதுரு 2:21 வாசிங்க. 2 பேதுரு 2:21, நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பரிசுத்த கட்டளையை விட்டு விலகுவதை விட அதை அறியாதிருப்பதே இவர்களுக்கு நன்மையாக இருந்திருக்கும். கேட்டிங்களா? நீதி நெறியை அறிந்த பின்பு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருப்பீர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்குமா. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் தவறாயிரும் அப்படின்னு தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மெல்லாம் பெரியவங்க, நெருப்பில் கொண்டு போய் கையை விட்டால் சுடுங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, தீ குளிக்கிறாங்க, செய்கிறாங்களா?
அப்படி செய்கிறவங்க கஷ்டத்தை தானே அனுபவிக்கிறாங்க. ஆண்டவரிடத்துலையும் போக முடியாதவங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு நீங்கள் விலகிறத காட்டிலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் நிறைய செய்திகள் கேட்குறோம். கேட்டுட்டும் எப்படி தான் இருக்கிறோம்? அப்படியே தான் நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுக்கு கேட்காம இருக்கிறதே நல்லதான். ஒரு மனுஷன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும்போது தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய மாமிசத்தையும் ஒடுக்கி ஜெபிக்க முடியலை. ஜெபிக்க முடியாமல் பலவித காரியங்களை குறித்து அவன் என்ன செய்கிறானா, கவலைக்குள்ளாகி ஆண்டவரோடையும் பேச முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. ஆனால் இரவு நேரம் ஒரு தொழிலாளி உட்கார்ந்துட்டு ஒரே 1 நிமிடம், ஆண்டவரே எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கீங்கப்பா, என்னைய ஜீவனோடு வச்சுருக்கீங்க, என் தொழிலை ஆசீர்வதிச்சிங்க, நன்றிப்பா, போய் தூங்கிடுறான். இன்னொரு காரியம், ஒரு மனுஷன் பாவம் செய்கிறத விட அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிறான் இல்லையா, அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குதாம்மா. இப்போ நமக்கு கற்பனைகளும் 10 கட்டளைகள் யாருக்கெல்லாம் தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். புதிய கட்டளைகள் 2 யாருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம அதன்படி நடக்கிறோமா? நடக்கிறது இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீதி நெறியின்படி நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாத்தையுமே அறிந்த பின்பு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த கட்டளைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதவர்களாய் நீங்கள் இருக்கிறதே நல்லது. அறியாதவங்களா நீங்கள் இருக்கிறதே நல்லதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? அறிந்தவர்களாக இருக்கணுமா, அறியாதவர்களாக இருக்கணுமா? அறிந்திருந்தால் உங்ககிட்ட ஒரு வித்தியாசம் தெரியணும். என்ன வித்தியாசம்? கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன், கடைபிடிக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஆசீர்வாதம் அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கும் எனக்கும் பெரிய லட்சியம் என்ன சொல்லுங்க? ஒரே லட்சியம்தான். என்ன லட்சியம்? பரலோகம் போகணும். சிம்பிளாக சொல்லணும்னா, பரலோகம் போகணுமா, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுங்கள், கடைபிடிங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவரை அன்பு செய்யணுங்கிறார். ஆண்டவரை அன்பு செய்யணும். திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எங்கே போகிறதுக்கு? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் அவரிடத்துல நம்ம போகிறதுக்கும் கற்பனைகளை நீங்கள் கண்டிப்பாக கை கொண்டீங்கன்னா நீங்களும் நானும் தான் யார்? பாக்கியவான்கள். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழையணும் அப்படின்னாவே நீ கண்டிப்பாக கட்டளைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இப்போ முதல் கட்டளை இருக்குது இல்லையா, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக. இன்னமும் கூட இந்த இடத்துல அநேக செய்திகளை கேட்டும் கூட ஜோசியம் பார்க்க போகிறது, நல்ல நேரம் பார்க்குறது, கெட்ட நேரம் பார்க்குறது, நிறைய காரியங்கள் இன்னமும் அநேக பிள்ளைகள் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் செய்யும்போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா சொல்லுங்க? பிரியமாக இருக்குமா? இல்லை. இதை போல் நம்ம 10 கட்டளைகளுக்கும் விரோதமாக நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த உடன்படிக்கை பேழை புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இந்த பைபிள் இருக்கிறது முக்கியமோ அதே போல் நீங்கள் அந்த உடன்படிக்கை பேழை புக்கு நிறைய பேர் இன்னும் இல்லை, வாங்கலை, நிறைய பேர்கிட்ட இல்லை. அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 3 பக்கம் டெய்லி வாசிங்க. இன்னொன்று, அந்த 10 கட்டளைகளுக்கு விரோதமாக நம்ம என்னெல்லாம் பாவம் செய்கிறோன்னு அதில் விளக்கமாக கொடுத்துருக்கு. நீங்கள் அதை செய்கிற பொழுதுல அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது என்ன?
பாவம் தான். நீங்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அதை வந்து செய்கிறதில்ல. பாவம் மன்னிப்பு கிடைச்சிருச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து 2 வருஷம் கழித்து தான் பிறந்தனா. இந்த முதல் கட்டளைக்கு விரோதமாக செய்த பாவத்தை குறித்து சொல்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் 2 வருஷம் கழித்து தான் பிறந்தேன். அப்போ இப்போ இருக்கிறது பரம்பரையான கிறிஸ்தவ குடும்பம்தான். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம குளோரியா மினிஸ்ட்ரியில் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்ட அளவுக்கு என்ன இல்லை, விழிப்புணர்வும் ஆண்டவரை பற்றிய அறிவும் இல்லை. அப்போ எங்கள் அம்மாட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்களா, இந்த திண்டுக்கல் ஸ்கேனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு புத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எத்தனையோ நாள் வேண்டிக்கிட்டு பால் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்கு தெரியல, ஒரு ஆசை. நிறைய பேர் குழந்தை ஏதாவது செய்தால் வந்துடாதா, எத்தனையோ பேர் நம்ம அப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. அதே போல் அவங்களும் என்ன செஞ்சுருக்குறாங்க, போய் செய்தாங்க. எங்கள் அம்மா செய்திருக்காங்க. அதுக்கப்புறம்தான் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் நான் பிறந்தேன். அம்மா இது எப்போ இதனுடைய விளைவு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நிறைய நாட்கள் ஆன பிறகு எனக்கு வந்து குழந்தை பிறக்காதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ப்ரேயருக்குள்ளே வந்தாச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சகோதரன் வந்து ரொம்ப வயிறு வலியால் துடிச்சிட்டு இருக்கும்போது வந்து ஜெபிக்கும் பொழுது என்னன்னா, அந்த அந்த பாம்பு வந்து சொன்னுச்சாம்மா, என்னுடைய வாய் வழியாக பேசுச்சான், அவள் எனக்குரியவள், நீ எப்படி சொந்தம் கொண்டாட நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு பாம்பு போலவே அது வந்து அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்துச்சான். ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அந்த காரியம் எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்த காரியம் பிறந்து எத்தனையோ வருடங்கள் கழித்து அதனுடைய விளைவு ஏற்பட்டது. அதிலிருந்தெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்து தினம் அந்த காரியத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்க வச்சு, இது வேற யாருக்கோ நடந்ததில்லை, எனக்கே நடந்தது இது. அதுக்கப்புறம்தான் ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் தூக்கி எடுத்தார். எங்களையும் ஆசீர்வதித்து அந்த சாபங்களிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலையை கொடுத்தார். நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களும் நம்ம நினைக்கிறோம் இது லேசா, ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. தலைமுறையாக சாபத்துக்கு உள்ளாக்குமா. கட்டளைகளை நீங்கள் உயிரை போல பிடிச்சு அதை வந்து கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறாரு. இன்னொன்று, எப்பெல்லாம் நமக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு குறையுதோ அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு போக மாட்டோமா. நான் ஒரு 2 நாள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ நான் சகோதரர்கிட்ட சொல்லும் பொழுது, பிரதர் நான் 2 நாளாக ஜெபிக்கலை, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னாங்க. அன்பு குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அன்பு இல்லை ஆண்டவரிடத்துல உங்களுக்கு, நீங்கள் அன்பு செலுத்தலை, அதனால தான் நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க ஜெபிக்கலைன்னு சொல்லி. ஜெபிக்காமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிறது தான் ஆண்டவரிடத்துல நம்ம காட்டுற அன்பா. நீங்கள் போய் உக்காந்து ஜெபிக்கிறதுனாவே, ஏசப்பா எங்கள் வீட்டில் அது இல்லை, இது இல்லை, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, நல்ல வீடு இல்லை, இதை தான் நம்ம என்ன நினைக்கிறோம், ஜெபோன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாதா. ஜெபோனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபோனா என்ன? ஆண்டவரிடத்தில் அன்பு செய்கிறதுனா என்ன? பேசுறது. என்ன பேசுவீங்க, என்ன பேசுவீங்க ஆண்டவர்கிட்ட போய்? ஆண்டவர் உங்களோட பேசுவாரா? நீங்களும் பேசணும், அவரையும் பேசுறதுக்கு நீங்கள் கேட்கணும். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு அது இல்லைப்பா இது இல்லைப்பான்னு தேவைகளை மட்டும் கேட்காம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத போல் பேசணுமா. எப்படி பேசுகிறதுனா, இன்றைக்கி காலையில் அப்படின்னு ஆரம்பித்து, முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது இல்லை, நைட்டு நாங்கள் தூங்க போகும்போது என் வீட்டுக்காரரை விடவே மாட்டேன். காலையில் நான் வீட்டிலேருந்து வெளியில் போனதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை பூரா சொல்லுவேன் உட்காந்து, சின்ன பிள்ளையாட்டம். நடுவில் அவங்க தூங்கிடுவாங்க அப்படின்னு எழுப்பி திரும்ப கேட்பேன், கடைசியாக நான் என்ன சொன்னேன் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கலையில நான் சொன்னதை அப்படின்னு.
அநேக சகோதரிகளுக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நான் சொல்லுவேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க, நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இதை போல ஆண்டவரிடத்துல பேசணுமா. ஒரு முறை நான் சகோதரிடத்தில் சொன்ன போது அவங்க சொன்னாங்க, உங்களுடைய முதல் கணவர் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசித்தேன், முன்னாடியெல்லாம் நம்ம டார்ச்சர் பண்ணுவோமே, இப்போ கூட இல்லை, வேற யாரை டார்ச்சர் பண்ணலாம்? ஏசப்பாவை. பண்ணிட்டு தான் இருக்கேன். கதவை சாத்திடுவேன், உள்ளே போய் உட்காந்து பேசிக்கிட்டே அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. ஏசப்பாவும் கூட அப்படி தான் செஞ்சாங்களாம். என்னன்னா, பிதாவிடத்தில் போய் உட்காந்து சொல்லுவாராம், அப்பா நேற்று நான் ஒரு குருடனை சுகமாக்குனேன், ஒரு சப்பானியை நடக்க வச்சேன்ப்பா. நீங்கள் செய்ததை அவரிடத்துல சொல்லும்போது நீங்கள் என்ன அடுத்து செய்யணுங்கிறத ஆண்டவர் சொல்லுவாராம். புரியுதா உங்களுக்கு? வெறுமனே போய் எனக்கு நாளைக்கு பிரியாணி வேணும், நல்ல ட்ரெஸ்ஸு வேணும், நல்ல டாப்ஸ் வேணும், தீபாவளி வேறு வருது, கிறிஸ்மஸ் வேறு வருது, அந்த ட்ரெஸ் வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், இதுலேயே நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஏசப்பா இன்றைக்கி நான் ஒரு பிள்ளைக்கிட்ட நீங்கள் எனக்கு செய்த நன்மைகளை சொன்னேன்ப்பா, எனக்கு என்ன கிடச்சிச்சு? ஒரு மகிழ்ச்சி கிடச்சது. நீங்கள் அவர்கிட்ட சொல்லணும், ஏசப்பாட்ட சொல்லணும். போன வாரம் நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். நாங்கள் திடீர்னு இந்த தூத்துக்குடிக்கு ப்ரேயருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. திடீர்னு மறுநாள் போக வேண்டியது, முந்தின நாளே நாங்கள் போனோம். அப்போ அந்த இடத்துல தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு செய்தாச்சா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஆண்டவர் கிளம்ப சொன்னார், கிளம்பிட்டோம். சரி, அப்போ அங்கே போயிட்டு எப்படி தங்க போகிறோம் என்னங்கும்போது, உண்மையாகவே ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஒரு ரூம் போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு ஒரு வசதியான இடம் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. சரி, எதுக்கு இது நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் மேலே அன்பாய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை என்ன செய்யாது? குறைவுபடாது. தேவனை அன்பு செய்கிறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா. இப்போ ஆண்டவர் பணக்காரராக, இப்போ எப்படிப்பா ஆண்டவர் பணக்காரரா ஏழையா? பெரிய மல்டி மில்லியனியர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மனுஷனையே அப்படி சொல்லுவாங்க. சகலத்தையும் படைத்த ராஜாதி ராஜா அவர் உங்கள் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் எப்பா அரிசி இல்லைப்பா, பருப்பு இல்லைப்பான்னு இப்படி சுரண்டிக்கிட்டே உட்காந்துருந்தா அப்படி அவருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அதை தான் நம்ம செய்கிறோம், எப்பயுமே அதை தான் நம்ம செய்கிறோம். வேணாம், மேலானதை கேளுங்க, மேலானவைகளை கேளுங்க. ஏசப்பா நான் உங்ககிட்ட சேரணும்ப்பா, ஏசப்பா உங்கள் கட்டளைகளை நான் கடைபிடிக்கணும்ப்பா, உங்களை பற்றி நான் அநேகர்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவேன், இருதயத்தில் ஒரு சின்ன விஷயம் நான் கவலைப்பட்டால் கூட ஏசப்பா உடனே எனக்கு செய்கிறாருப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏசப்பா கூடவே இருக்கிறாங்க, அதனால தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு காலையில் கூட நானும் என் பெரிய பையனும் மட்டும்தான் இங்கே வர்றதா இருந்துச்சு. வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கிறதுனால எப்படி ஆண்டவரே ஆட்டோக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசித்துக்கிட்டே சரி பஸ்ஸில் கூட போயிடலாம் அப்படின்ட்டு. அப்போ என்னுடைய சகோதரன் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஒரு விஷயம் கேட்குறதுக்காக. அண்ணே நீங்கள் எங்கே இருக்கீங்க? பஸ் ஸ்டாண்டுகிட்ட தான் இருக்கேன்ப்பா, போகும்போது என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. சரி. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய கணவர்கிட்ட சொன்னேன்ப்பா நான் எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு தான் நான் கிளம்ப போனேன். உடனே ஆள் என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் ரெடி பண்ணிட்டாரு. நிறைய அனுபவங்கள் தெரியுமா? இது மாதிரி ருசிக்கணும், ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்? நம்ம ருசிக்கணும். இன்னொன்று, இந்த ஒரு விபச்சாரம் செய்த சகோதரி இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன செய்தாங்க சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்தாங்க? கண்ணீரால் அழுதாங்களாம். யூதர்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சா, என்னன்னா உணவு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலுமே எந்திரிக்க மாட்டாங்களாம், சாப்பாட்டை விட்டு எந்திரிக்க மாட்டாங்களாம். நம்மளாம் என்ன நான்லாம் 100 தடவை எந்திரிச்சு ஓடுவேன், யாராவது வந்தால் சாப்பிட்றத விட்டுட்டு எந்திரிச்சு ஓடுவோம். ஆனால் அவங்க யார் வந்தாலும் சரி, பெரிய ராஜாவே வந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? எழுந்து போக மாட்டாங்களாம். அப்படி யூதர்களோடு அமர்ந்து ஏசப்பா உணவு உண்றதுக்காக உட்கார்ந்துருக்கும்போது
அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை வேற இடத்துல போயிருந்தா கூட அவர் வேணான்னு இப்படி திருப்பி போயிருவாரோ அப்படின்ட்டு உணவு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த இடத்துல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நிராகரிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் அது இதுன்னு பிதற்றவே இல்லையா. தங்களுடைய 2 சொட்டு கண்ணீர்னால ஆண்டவருடைய பாதத்தை நினச்சாங்களாம். பெரிதான அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சு அவங்களுக்கு என்ன ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு தானே முதல்ல ஆண்டவர் உயிரோட வந்ததை காண்பித்தார். அவங்க எல்லார போலதான் ஆண்டவருக்கு சடங்காச்சாரம் செய்யறதுக்காக போனாங்க. அந்த அம்மா எல்லா பெண்களை போலதான் போனாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச சிறப்பு என்ன? ஆண்டவரை பார்க்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல நீங்களும் நானும் சாதாரணமாக தான் ஒரு ஜப கூட்டத்தில் கலந்துக்கலான்னு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருமே யார் தான்? ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள். நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாருன்னு? ஆண்டவரை அன்பு செலுத்துறீங்களா நீங்கள்? இன்றையிலேருந்து நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போமா? இப்போ எனக்கு முன்னாடி சகோதரி செய்தி கொடுத்தாங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஒரு செல்ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போட்டால் தான் அது ஒர்க் ஆகுமோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் இங்கே பெரிதான காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தையும் அடைய முடியும். இப்போ ஒரு சகோதரி இருக்கிறாங்க, கர்ப்பஸ்திரியாக இருக்கிறாங்க. அந்த வேதனை எவ்வளோ பெருசாக இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். செத்து கூட போயிடலான்ற மாதிரி நினைக்க தோணுமா? ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனேயுமே அந்த முகத்தை பார்த்தோன்னையும் இந்த குழந்தைக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருதயத்துக்குள்ளே வருமா? அநேக தாய்மார்கள் இங்கே இருக்கீங்க. அதே போல தான் ஆண்டவரை நொறுக்கிறதற்கு பிதாவானவர் சித்தமானாராம். என்ன செஞ்சாரு? ஆண்டவரை நொறுக்கி அவரை என்ன செய்யணும்? சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக. யாருக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். அப்போ ஆண்டவர் அந்த வேதனைகள் படும்போது நினச்சாராம், ஐயோ இந்த வேதனைகள்லாம் நான் பட்டு தான் இறக்கணுமா? நான் இப்போவே இறந்துடக்கூடாதா? பிதாவின் இடத்துல கேட்குறாரு இல்லையா, இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகன்றால் நலமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் நினச்சி வேதனை படும்போது எப்படி இந்த கர்ப்பஸ்திரிக்கு அந்த குழந்தையுடைய முகம் தெரிந்ததோ அதை போல பிதா உங்களையும் என்னையும் காமிச்சாராம். ஏசப்பாட்ட உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் ஆண்டவரிடத்துல காமிச்சாராம். அந்த அன்பு ஏசப்பா அந்த அன்பின் நிமித்தமாய்தான் என்ன செஞ்சாரு? சிலுவையில் மரித்து உங்களையும் என்னையும் இல்லை இந்த பிள்ளைங்களை நான் வாழ வைக்கணும் என்கிறதற்காக நான் மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுவேன்னு சொல்லி உயிர்த்து வந்திருக்கிறார். சரி, இப்போ இந்த உபாகமம் 28 1-6 வரைக்கும் கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால ஆண்டவரை அன்பு செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28 1-6. ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலொலிக்கு நீ செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கின்ற அவருடைய கட்டளைகள் யாவையும் கை கொண்டு ஒழுகுவாயாகில் உன் கடவுளாகிய ஆண்டவர் பூமியிலுள்ள எல்லா இனத்தாரை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார். பூமியில் உள்ள எல்லா இனத்தாரை காட்டிலும் என்ன செய்வாரா? மேன்மைப்படுத்துவார். அடுத்தது வாசிங்க. நீ அவருடைய கட்டளைகளுக்கு அடங்கி நடந்தால் இப்பொழுது சொல்லப்படும் இந்த ஆசீர்களெல்லாம் உன்மேல் வந்து உன்னை விட்டு நீங்க மாட்டா. நீ நகரத்திலும் ஆசி பெற்றிருப்பாய், வெளியிலும் ஆசி பெற்றிருப்பாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பலனும் உன் மிருக உயிர்களின் பெருக்கமும் உன் மாட்டு மந்தைகளும் உன் நாட்டு மந்தைகளும் ஆசி பெற்றிருக்கும். உன் களஞ்சியங்களும் உனக்கு மிஞ்சி கிடக்கும் பொருட்களும் ஆசி பெற்றிருக்கும். நீ வருகையிலும் ஆசி பெறுவாய், போகையிலும் ஆசி பெறுவாய். புரிஞ்சதுங்களா? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. எப்ப?
கட்டளைகளை நீ கை கொள்ளும் பொழுது. இன்னொன்று, இந்த அன்பு இருக்கு இல்லையா, அன்பு சகலத்தையும் மன்னிக்குமா. சகலத்தையும் என்ன செய்யும்? மன்னிக்கும், சகித்து கொள்ளும், பொறுமையாக இருக்குமா. நீ எப்போ நம்ம இந்த பரலோகத்து மந்திரத்தில் சொல்கிறோம் இல்லையா, பிறருடைய குற்றங்களை நான் மன்னிப்பது போல என்னைய மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். ஆனால் மன்னிக்கிறோமா? அதற்கும் என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். இதே போல் ஒரு ஜெப கூட்டத்தில் உள்மன காயங்கள் ஆற்றுகிற அந்த செக்ஷனில் சொல்கிறாங்க, நீங்கள் யாரை நினச்சா உங்களுக்கு வெறுப்பாக இருக்குதோ, எரிச்சலாக இருக்குதோ அவங்கள நீங்கள் மன்னிங்க. ஏன்னா பிதா அன்பு செய்ததை போல் ஆண்டவரும் நம்மளை என்ன செய்கிறாரு? அன்பு செய்கிறாரு. அப்போ அந்த அன்பை நீங்கள் ருசிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு யாரை குறித்து வெறுப்பாக இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மன்னிக்கவே முடியல. எனக்கு ஒரு சகோதரியை குறித்து பயங்கரமான ஒரு வெறுப்பு இருந்தது. அப்போ எனக்கு குழந்தை இல்லை. அப்போ எனக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரு சகோதரியை நினச்சாலே எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பயம், நடுக்கம். அவங்கள்ட்ட பேசணுன்னாவே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அப்படி இருந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபத்தை நான் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ சொல்லும்போது நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல. இல்லை ஆண்டவரே என்னால் முடியல அப்படின்னு. எனக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி கத்தி அழுகிறாங்க. அவங்களாலேயும் முடியல. என்னால் முடியலப்பா சொல்லி அழுகிறாங்க. நானுமே சொல்லி அழுகிறேன். ஆனால் இறுதியாக நான் ஒன்று கேட்டேன். அவர் சொன்னார், அந்த சகோதரன் சொன்னார், நீங்கள் உங்களால் முடியலை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா அந்த சகோதரி, அந்த மனிதரை, அந்த மனுஷியை மன்னிக்கிறதற்குண்டான அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. உங்கள் அன்பை என் மேலே ஊற்றுங்க, உங்கள் ரத்தத்தை என் மேலே ஊற்றுங்கன்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவருடைய ஆவி உங்களுக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும்னு சொன்னாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல. இறுதியாக கத்தி அழுது, என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் அந்த சகோதரியை மன்னிக்கிறேன்ப்பா. அந்த சகோதரி எனக்கு செய்த அந்த காரியத்தை நான் மறக்கிறதற்குண்டான விஷயங்களை எனக்கு நீங்கள் என் இருதயத்தில் வைங்கன்னு உண்மையாக சொல்கிறேன். நான் அழுது மன்றாடி அந்த இடத்துலையே நான் விட்டுட்டு வந்து அங்கிட்டு ஒரு 20 நாள் கூட இல்லை. என் பெரிய பையனுக்கு முன்னாடி ஒரு குழந்தை, பெண் குழந்தை, அந்த குழந்தை நான் கருவாய் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்துச்சு. இது கதையெல்லாம் கிடையாது, எனக்கு நேர்ந்ததை நான் உங்களிடத்துல சொல்கிறேன். மன்னிப்பு அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னா, அன்பு இருக்கிற இடத்துல தான் வருமா. அன்பு இல்லாத இடத்துல மன்னிப்பு ஒரு நாளும் பிறக்காது. நீங்கள் உண்மையாகவே ஏசப்பாவை அன்பு செய்கிறீங்க அப்படின்னா, முதல் கட்டளை முழுமனதோடு நீங்கள் ஏசப்பாவை அன்பு செய்கிறீங்க. 2ஆம் கட்டளை உன் அயலானையும் அன்பு செய். நீ அன்பு செய்த அப்படின்னா மன்னிப்பு கொடுக்கணும். கண்டிப்பாக மன்னிப்பு நீ கொடுக்கலனா நீ அன்பு செய்யலைன்னு அர்த்தம். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் மன்னித்த பொழுது தான் எனக்கு ஆசீர்வாதம் வந்தது. அது வரைக்குமே வரலை எனக்கு. அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது சகல பாவங்களையும் மூடுமா. அதை தான் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். நான் ரொம்ப ஒழுங்கான பிள்ளை, நான் ஒழுங்கான மனுஷி அப்படிலாம் கிடையாது. நீ எந்த நிலையில் இருக்கிறியோ, பாவத்தோடு கூட இருந்தாலும், எல்லா தவறுகளையும் செய்திருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னைய அன்பு செய்கிறாரு, உன்னைய நேசிக்கிறாரு, உன்னைய தூக்கி எடுக்கிறாரு. நான் உணர்ந்தது அது. எப்போ நான் மன்னிச்சு மறந்து வந்தேனோ, அடுத்து அங்கிட்டு ஒரு 20 நாட்களிலேயே ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீங்கள் நினைக்கலாம், இந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, என் உள்ளம் சார்ந்தது, என்னுடைய இருதயம் சார்ந்தது. ஆண்டவரிடத்தில் நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சாம்பல் உடையை உடுத்தி கொண்டு உட்கார்ந்துருக்கிறாங்க இல்லையா, அது கிடையாது அன்பு. உன் இருதயத்தை கிழித்துக்கொள் என்கிறார் ஆண்டவர். உன் இருதயத்தை கிழிக்கணும். மன்னிக்கிறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஆனால் அந்த காரியத்தை நீ செய்கிற பொழுது அசாத்தியமான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். கணவனை உன்னால் மன்னிக்க முடியலையா? கண்டிப்பாக மன்னிக்கணும். ஆண்டவரிடத்தில் அந்த பலனை கேளுங்க. மனைவியை மன்னிக்க முடியலையா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அப்பா,
நான் மன்னிக்கிறதற்குண்டான அந்த பலனை எனக்கு தாங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தார். அந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்கான அந்த பலனை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். நான் உண்மையாக ருசித்தேன் அதை. அப்படின்னு டக்குன்னு யோசித்தேன், ஆண்டவரே நான் அதற்கு முன்னாடி அநேக ஜெப கூட்டங்களில் கலந்துருக்கிறேன். ஆனால் அந்த ஜெப கூட்டத்தில் ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த சகோதரியை மன்னித்த பொழுது எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்னைக்கு அநேக சகோதரிகள் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, கடன் பிரச்சனைக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஒன்றை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, யாரை குறித்தும் கசப்பும் இருதயத்தில் இருக்கவே கூடாது. அன்பு நிறைந்திருக்கிற இடத்துல தான் ஆண்டவர் குடிகொள்கிறார். ஆண்டவர் இருக்கிற இடத்துல குறைவுகள் நிறைவாகும். ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். இப்போ நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன் அப்படிங்கிறதுனால தானே நம்ம ஊழியம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோமா? ஆனால் உண்மையாக ஊழியம் பார்க்குறோமா? நானும் சரி நீங்களும் சரி உண்மையாக ஊழியம் பார்க்குறோமா? கிடையாது. ஆண்டவரை அன்பு செய்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்களுக்கு சங்க திருவுரை ஆகமம் 8ஆம் அதிகாரம் 5-12 2 வசனங்களையும் வாசிங்க. சங்க திருவுரை ஆகமம் 8ஆம் அதிகாரம் 5-12 2 வசனங்களையும் வாசிங்க. அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களுக்கு ஒரு தீங்குமே வராதான். என்ன செய்யாதான்? ஒரு தீங்குமே வராது. இன்னொன்று சீராக்காகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீராக்காகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர் மேல் அழிவும் சாவும் அடுத்திருக்கின்றன. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவன் மேல் என்ன இருக்குதா? அழிவும் சாவும் அடுத்து இருக்கிறது. யாருக்காவது சாகிறது ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா யாருக்காவது? எவ்வளவுதான் நம்ம அநேக சாவு இறப்புகளை பார்த்து கொண்டே இருந்தாலும் நமக்குன்னு வரும்போது அது ஒரு பயம் இருக்க தானே செய்யும் நம்மளுக்கு. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காதவர் மேல் அழிவும் சாவும் அடுத்திருக்கின்றன. தெய்வ பயத்தோடு நட, அயலான் மேல் கோபம் கொள்ளாதே, உன்னத கடவுளின் உடன்படிக்கையை நினைத்துக்கொள், அயலானுடைய அறியாமையை பொருட்படுத்தாதே. நல்லா வாசிச்சு பாருங்க. இதையெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? இருதயத்தில் எழுதி இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்களேன். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை. நிறைய நேரங்களில் நம்ம டக்குன்னு யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணுன்னா முடியாது. நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்கள் அறைக்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். ஆண்டவர் வருத்தப்படுறாரு. என்ன தெரியுமா? இந்த மனுஷி தன்னையை போல் இருக்கிற ஒரு மனுஷிகிட்ட சொல்கிறதான் பெரிய காரியமாக நினைக்கிறான். ஆனால் நான் அருகிலேயே அவன் கூடவே இருக்கிறேன், என்னையே பெருசாகவே நினைக்கிறதில்லன்னு ஆண்டவர் வருத்தப்படுறாரு. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிச்சுட்டு உங்கள் கவலைகளையும் கண்ணீரையும் ஆண்டவரிடத்துல சொல்லிட்டு வாங்க. புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் கிடைக்கும். எனக்கெல்லாம் நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட சமாதானமும் ஒரு அமைதியும் கிடைத்து கொண்டே தான் இருக்குது. அதனால் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு போய் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். யாரெல்லாம் ஏசப்பாவை அன்பு செய்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் அமர்ந்து கொள்ளுங்க. அவரே புகலிடம், அவரே மறைவிடம். என்னுடைய மறைவிடம் அவர் தான், என்னுடைய புகலிடம் அவர் தான். அவரிடத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க. நம்ம நினைக்கிறோம் நான் பெருசாக ஊழியம் பார்க்குறேன் அப்படின்னு. நிறைய பேர் நமக்குள்ளே ஒரு ஆணவம், ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். உங்களுக்கு ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையை சொல்லி முடிக்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் வில்லியம் ஆல்ட் அப்படின்னு ஒரு சகோதரன் இருந்தாங்களாம். நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அந்த சகோதரன் எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்தார் என்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். இங்கிலாந்து தேசத்தில் நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த வில்லியம் ஆல்ட் அவர் பேர். அவர்
7 வயதா இருக்கும் பொழுதே 6 முறை வேதாகமத்தை படிச்சு முடிச்சிருந்தாராம். எத்தனை முறை படிச்சு முடிச்சிருந்தாரு? இதை யார் செய்ய வைத்தது அப்படின்னா அவங்க அப்பா செய்ய வச்சாராம். என்ன கொடுமைப்படுத்தியிருப்பாரப்பா அவனை போட்டு. ஒரு நாளைக்கு ஒரு வசனம் படிடான்னு சொல்லி உட்கார வைக்க முடியல. இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லடா, பேசுகிறாங்க அங்கிட்டு. ஆனால் 7 வயது முடிகிறதுக்கு முன்னாடி 6 முறை படிக்க வச்சுட்டாரா அவங்க அப்பா. அப்போ என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பார். ஆனால் அது டார்ச்சர் கிடையாது. அந்த பையனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியனாக, ஒரு போதகனாக அது மாற்றுச்சான். சொல்லுங்க, இன்னைக்கு அநேக தாய்மார்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். 4 அடி வச்சினாலும் உனக்கு சோறு போட மாட்டேன்டான்னு சொல்லி வாசிக்க வைங்க. 2 வசனமாவது நீ வாசிச்சு ஒப்புச்சா தாண்டா 2 இட்லி தருவேன்னு சொல்லுங்க. ஜெபமாலை சொன்னாதாண்டா உனக்கு நெய் ரோஸ்ட்டுன்னு சொல்லுங்க. அதுக்காகவாது செய்வாங்க இல்லையா? அவங்களுக்கே தெரியாமல் ஆண்டவரை அன்பு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்தார் அப்படின்னா, கட்டளைகளை கை கொண்டு வாழ்ந்திருக்கிறாரு. வாலிப வயது வந்தப்ப இங்கிலாந்து தேசத்திலிருந்து, இவர் வாழ்கிறது இங்கிலாந்து தேசம், ஆனால் அவருடைய இருதயத்துக்குள்ள ஸ்ரீலங்காவில் ஊழியம் செய்யணும், நிறைய பேர் இலங்கையில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் இருக்காங்க, நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சான் அவருக்குள்ள. அப்போ அவர் போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ போகிறதுக்கு போய், இப்போ நமக்கு மேலே இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம தலைமை ஊழியர்கிட்ட போய் கேட்கணும் இல்லையா? அது போல் போய் அந்த பையன் கேட்குறாரு. கேட்கும்போது அந்த பையனுக்கு வாலிப வயது. அப்போ அவர் சொல்கிறார், அந்த தலைமை ஊழியர் சொல்கிறாரு, நீ திருமணம் முடிச்சாதான் உன்னை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டுடுறாங்க. சரின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. இவர் ஊழியத்துக்கு போகிறதுக்காகவே திருமணம் முடித்த மாதிரி, திருமணம் முடித்த 5வது நாள், அப்போல்லாம் 200 வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது. பெருசாக ஃப்ளைட் அப்படிலாம் கிடையாது. இங்கிலாந்து தேசத்துலேருந்து ஸ்ரீலங்கா வரணுன்னா கப்பலில் தான் வரணும். திருமணம் முடித்த 5வது நாள் கப்பலில் கிளம்புறாங்க. ஒரு 8 பேர் கொண்ட குழுவோ 6 பேர் கொண்ட குழுவோ கிளம்புறாங்க. இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது பாதி தூரம் போனதுக்கப்புறம் கடலில் மிகப்பெரிய ஒரு சீற்றம் ஏற்படுது. குளிர், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்போல்லாம் பெரிதான மருந்து மாத்திரைகளோ இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சகோதரன் வில்லியம் ஆல்ட், அவருக்கும் சுகமில்லாமல் போகுது, தன்னுடைய மனைவிக்கும் சுகமில்லாமல் போகுது. சுகமில்லாமல் போகிற சூழ்நிலையில் இவர் அந்த பொண்ணுக்கு பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்குமா. அப்போ ஆண்டவரை பற்றின பாடல்களை இவர் பாடிக்கிட்டே கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டே வர்றாரு. கொஞ்ச நாட்கள் அப்படியே போய்கிட்டே இருக்குது. எவ்வளவோ முயற்சி செய்தும் தன் மனைவியை காப்பாற்ற முடியலை, இறந்து போயிடுறாங்க. ஸ்ரீலங்கா போய் கப்பல் சேராதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. என்ன செய்வார் அவர் சொல்லுங்க? நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஸ்ரீலங்கா போய்கிட்டு இருக்கோம், பாதி தூரம் போயிட்டோம். புதிதாக திருமணம் முடித்த மனைவி உடம்பு முடியாமல் இறந்து போயிடுறாங்க. என்ன செய்திருப்போம்? நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, ரிட்டன் இங்கிலாந்துக்கு போயிடலாம், நல்லடக்கம் செய்யணும், அப்புறமா கூட நம்ம வந்துக்கலாம்னா அந்த சகோதரன் அதை செய்யலாம். அவருடைய இருதயத்தில் இருந்தது ஒன்று தான், ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன், அவருடைய குரலுக்கு நான் செவி கொடுப்பேன், அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரை போய் எடுத்து சொல்லுவேன்னு சொல்லி ரிட்டன் ஆகவே இல்லையா. கடல்லையே கைத்த கட்டி தன் மனைவியை அடக்கம் செய்துவிட்டு நேராக ஸ்ரீலங்கா போனாராமா. அங்கே போய் 8 மாதங்கள் தான் ஊழியம் பார்க்குறார் அவர். எத்தனை மாதங்கள்? 8 மாதங்கள் தான் ஊழியம் பார்த்து 8 பள்ளிக்கூடங்கள் உண்டு பண்ணினாரா, ஒரு கல்லூரி உண்டு பண்ணினாரா, ஒரு தேவாலயத்தை உண்டு பண்ணினாரா. எத்தனை மாதங்கள்?
8 மாதம்தான். கடைசியில் அவருக்கு அங்கே உள்ள சாப்பாடு சூழ்நிலைகள் எதுவுமே ஒத்துக்கலை. நல்ல ஒரு வசதியான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு வாலிபன் சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. அங்கே இங்கிலாந்துலாம் என்ன கிடைக்கும்? ப்ரெட்டு, சிக்கன், இது மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் அவருக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கல. தங்குறதற்கு சரியான இடம் இல்லை. மண் குடிசையில் தான் அவர் வாழ்ந்தாராம். அநேக நேரங்களில் விஷப்பூச்சிகள் அவரை கடிச்சிருமா, கைகாலெல்லாம் வீங்கி போயிருமா. உடனே ஒரு மருத்துவ உதவி கூட கிடைக்காதான். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவரை அவர் நேசித்தார். ஆண்டவர் மீது அவர் அன்பு வச்சிருந்தாராம். அந்த அன்பு அவரை இத்தனை காரியங்களையும் செய்ய வைத்து அநேக ஆத்துமக்களை ஆண்டவருக்குள்ளாக கூட்டி சேர்த்தாராம். கடைசியா 37வது வயதில் இறந்து போயிட்டார். அவர் எத்தனை வயசுல? 37வது வயதில் இறந்து போயிட்டாராம். இவர் செய்த ஊழியத்தை பார்த்தீங்களா? இவர் எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரரே இவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து மிரண்டு போனாராம். 37 வயதில் இத்தனை காரியங்களையும் சாதித்து விட்டு ஆண்டவரோடு கூட போய் இணைந்தார். அவர் நிச்சயமாக அவருக்கு பரலோகம் கிடச்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட தான் போயிருந்திருப்பார். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நம்மெல்லாம் ஏதோ பெரிசா ஊழியம் பார்க்குறோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல நான் பரலோகத்துக்கு போகணும். ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு கூட முழு ஆன்மாவோடு கூட நான் அன்பு செய்யணும். அடுத்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் கணவரை ஆண்டவரை அன்பு செய்ய வைக்கணும். என் பிள்ளைகளை ஆண்டவரை அன்பு செய்ய வைக்கணும். என் குடும்பம் சரியாக இருந்தால் தான் அடுத்து நான் சமூகத்தில் போய் சொல்ல முடியும். செய்ய முடியுமா? முடியாதா? இந்த சின்ன முயற்சியை நம்மளுடைய வாழ்வாக்கி நம்ம செய்யும் பொழுது பெரிதான ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பாங்களாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தீங்கு எதுவுமே உன்னிடத்தில் வராது. உனக்கு என்ன கிடைக்கும்? கடைசியா அந்த பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஏனோ தானோன்னு நம்ம வாழ்கிறத விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன், ஆண்டவரை நான் அன்பு செய்வேன், அன்பு நெறியில் நான் நடப்பேன், என் அயலானையும் என்னைய போல நான் நேசிப்பேன்னு சொல்லி ஒரு உறுதி எடுப்போமா நம்ம? இந்த நேரம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற மேலான ஒரு வாய்ப்பு. அன்பு எந்த இடத்துல அளவில்லாமல் இருக்குதோ அந்த இடத்துல தான் மன்னிப்பு அப்படிங்கிற பொக்கிஷமும் கிடைக்கிறது. மன்னிக்கிற பொழுது நீங்கள் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீங்க. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா நான் உங்களை அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய கட்டளைகளை என்னுடைய உயிருக்கும் மேலாக நான் நேசித்து உயிருக்கும் மேலாக நான் அதை அப்பா கடைபிடிப்பேன்னு சொல்லி ஒரு உறுதி எடுங்க. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறதோடு விட்டு விடாமல் ஒவ்வொரு நாளும் கவனத்தோடு கூட நான் வாழணும் ஆண்டவரே. ஏனோ தானோன்னு இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய எல்லா மீறுதல்களையும் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஏசப்பாட்ட. அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் செய்திருக்கீங்கப்பா. அபிஷேகம் செய்திருக்கக்கூடிய நான் ஆண்டவரே உம்மை பற்றின காரியங்களையும் உம்முடைய அன்பையும் பிறரிடத்தில் நான் எடுத்து சொல்லுகிற பிள்ளையாக, என்னுடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளையாக நான் மாறணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. அப்பா எப்பயுமே நீங்கள் தான் என்னுடைய புகலிடம், நீங்கள் தான் என்னுடைய மறைவிடம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னவோ அதை மட்டுமே நான் செய்யணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் அனுதினமும் எழுந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும் ராஜா. நீங்கள் எனக்குன்னு வச்சுருக்கிற திட்டம் மட்டும்தான்ப்பா நடக்கணும். என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பமும் உம்முடைய திட்டமும் மட்டுமே நிறைவேறணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல. பா மன்னிக்கக்கூடிய அந்த லேசான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்மை அன்பு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே, நான் போலியான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு என் சக
சகோதரியையும் ஆண்டவரே, என்னோடு இருக்கக்கூடிய சகோதரனையும் ஆண்டவரே, என் குடும்பத்தார், உற்றார், உறவினர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரிடத்துல இந்த நேரத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கட்டளைகளை கடைபிடித்து தீங்கு ஒன்றும் நம்மை நேராதபடிக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை அன்பு செய்து நம்ம வாழும்படியாக இந்த நேரத்தில் ஆண்டவர்கிடத்தில் மன்றாடி ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் இதோ அன்னை மரியாளுடைய அந்த மேலான பரிந்துரை ஜெபங்களினாலும் ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன்.